சில வாரங்களுக்கு முன் அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றம் அதிபர் டிரம்பிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. வெளிநாட்டு பொருட்களின் மீது டிரம்ப் விதித்த இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு நாட்டின் மீது பொருளாதார அவசர நிலையை அறிவித்து தன்னிச்சையாக கடும் வரி விதிக்கும் அதிகாரம் அதிபருக்கு இல்லை என்று நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். குறிப்பாக இந்திய பொருட்கள் மீது ஒரு கட்டத்தில் 50% வரை விதிக்கப்பட்டிருந்த இந்த வரிகள் 2026 பிப்ரவரி மாதம் ரத்து செய்யப்பட்டன. தனது சொந்த நாட்டு உயரிய நீதிமன்றத்திடமிருந்தே டிரம்ப் இத்தகைய தோல்வியை சந்திப்பது இதுவே முதல் முறை. இருப்பினும் டிரம்ப் தனது பிடிவாதத்தை கைவிடவில்லை. தற்போது இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 16 நாடுகள் மற்றும் பிராந்தியங்கள் மீது ஒரு புதிய விசாரணையை அமெரிக்க அரசு தொடங்கியுள்ளது. அந்தந்த நாடுகள் தங்கள் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு முறையற்ற வகையில் அரசாங்க நிதியுதவி வழங்குகிறதா, தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைவாக வைத்துள்ளதா அல்லது உலகத் தேவைக்கு அதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்கிறதா என்பது குறித்து இந்த விசாரணை அமையும். முன்னதாக பயன்படுத்திய அவசரக்கால அதிகாரங்களுக்கு பதிலாக இம்முறை 1974 வர்த்தக சட்டத்தை பயன்படுத்தி புதிய வரிகளை விதிக்க டிரம்ப் திட்டமிட்டுள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு பழைய போராட்டத்தின் புதிய வடிவம்தான். கடந்த ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியாவை தண்டிக்க 50% வரி விதிக்கப்பட்டது. நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அது 15% குறைக்கப்பட்டது. இப்போது அந்த வரியும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்ட ரீதியான வேறு வழிகளில் மீண்டும் வரி விதிக்க அமெரிக்கா முயல்கிறது. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்தியா இன்று மிகவும் வலிமையான நிலையில் உள்ளது. முதலாவதாக, அமெரிக்கா ஒப்புக்கொள்ள தயங்கினாலும் இன்று இந்தியாவைத்தான் அது அதிகம் சார்ந்துள்ளது. ஈரான் மீதான போரினால் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டு உலகளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை தீர்க்க இந்தியா 30 மில்லியன் பேரல் ரஷ்ய எண்ணெயை வாங்க அமெரிக்காவே அனுமதி அளித்துள்ளது. உலக எண்ணெய் சந்தை சரிந்துவிடாமல் தற்காக்கும் இந்தியாவை வர்த்தக ரீதியாக தண்டிக்கும் நிலையில் அமெரிக்கா இப்போது இல்லை. இரண்டாவதாக, இந்தியா சமீபத்தில் கனடாவுடன் $2.6 பில்லியன் மதிப்பிலான யுரேனியம் ஒப்பந்தம் மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மூலம் அமெரிக்காவுடன் $300 பில்லியன் மதிப்பிலான சுத்திகரிப்பு ஆலை ஒப்பந்தம் என பல முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. மேலும் வங்கதேசம், இலங்கை மற்றும் மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு எரிசக்தி வழங்கும் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இனி இந்தியாவை வர்த்தக மிரட்டல்கள் மூலம் அடிபணிய வைக்க முடியாது என்பதை உலகம் உணர்ந்துள்ளது. மூன்றாவதாக, இந்த விசாரணையை அமெரிக்கா தொடங்கியுள்ள காலம் அதற்கு சாதகமாக இல்லை. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $100 தாண்டியுள்ள சூழலில் புதிய இறக்குமதி வரிகளை விதித்தால் அமெரிக்காவில் பொருட்களின் விலை இன்னும் உயரும். இது ஏற்கனவே விலைவாசி உயர்வால் கோபத்தில் இருக்கும் அமெரிக்க வாக்காளர்களை மேலும் ஆத்திரப்படுத்தும். டிரம்ப் விதித்த சட்டவிரோத வரிகளுக்கான பணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இத்தகைய அரசியல் சூழலில் புதிய வரிகளை விதிப்பது டிரம்பிற்கு பெரும் சவாலாக அமையும். இந்திய வர்த்தக அமைச்சகம் இந்த விசாரணையில் பங்கேற்று தனது தரப்பு நியாயங்களை முன்வைக்கும். முன்பை போல பணிந்து போகாமல் இப்போது இந்தியா தனது செல்வாக்கை பயன்படுத்தும். எரிசக்தி, ஈரான் விவகாரம் மற்றும் சீனாவுக்கு எதிரான வியூகம் என அனைத்திற்கும் அமெரிக்காவிற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு தேவை. அமெரிக்கா இந்தியாவின் வர்த்தகத்தை ஆய்வு செய்யலாம், ஆனால் இந்தியா யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும், யாரிடம் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை தனது சொந்த விருப்பப்படியே தீர்மானிக்கும். இந்தியா தனது முடிவுகளை தேசிய நலன் சார்ந்தே எடுக்கும் என்பதை அமெரிக்கா நன்கு அறியும். அதனால்தான் விசாரணை பட்டியலில் இந்தியாவை சேர்த்திருந்தாலும் ஒத்துழைப்பு வழங்கும் நாடுகளுக்கு சலுகை அளிக்கப்படும் என்று அமெரிக்கா ஒரு கதவை திறந்து வைத்துள்ளது.